அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று அலைஸ் நம்மிடையே சிங்கப்பூர் பிரபல எழுத்தாளர் ஷானவாஸ் அப்துல் காதர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். முதுமை ஹிதாயத் யூடியூப் சேனலுக்காக அவருடன் நாம் நேர்காணல் செய்வோம். வாங்க ஷானவாஸ் அப்துல் காதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப அஸ்ஸலாம். ஒரு சிறப்பான பணி. நிறைய உங்களுடைய வேலைகள்ல எதையும் பண்றீங்க. நான் சரி, அந்த நேற்று வந்து உங்களுடைய டாக்டருடைய காணொலியை நான் பார்த்தேன். சரி. ரொம்ப தெளிவா வந்து உண்மையிலேயே ஒரு இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப நமக்கு வேணும். நிச்சயமா. எப்படி பதிவு பண்ணணும்னு அதை பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ம். அதான் ஒவ்வொரு ஆளுமைகளை ம். பற்றியும் பதிவு பண்ணி சரி. அதை வந்து சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற பணியை ஆமா ஆமா. செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களை பற்றி உள்ள பதிவுகளை நாம் செய்ய இருக்கோம். முதல்ல கண்டிப்பா. உங்களுடைய பெயர், ஊர், உங்களுடைய குடும்பம், அதை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து ஷானவாஸ் அப்துல் காதர். என் பேரு ஊர்ல பெரும்பாலும் அப்துல் காதர்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்கப்பூர்ல தான் பெரும்பாலும் ஷானவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுருக்கி சொல்றாங்க. நான் பிறந்த ஊர் வந்து நத்தம் அபிராமம். அது ஒரு உங்களுக்கு தெரியும், கமுதி பக்கத்துல இருக்கு. அந்த ஊர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்க வந்து அங்கதான் என்னுடைய பள்ளி படிப்புலாம் அங்கதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கதான் நாங்க இருந்தோம். என்னுடைய கல்லூரி படிப்புக்கு பிறகுதான் நாங்க வந்து எங்களுடைய தாயார் ஊர் ஒப்பிலான் மாரியூர் அங்க புலம்பெயர்ந்தோம். என்னுடைய பள்ளி படிப்புல தான் நான் வந்து ஒரு பெரிய ஒரு நான் வந்து அங்கேயே வந்து சிறந்த மாணவனா நான் வந்தேன். ஆஹ் இதுலயே மாவட்டத்திலேயே முதல் மாணவனா வந்தேன் அப்ப இருக்கும்போது. அதுக்கு பிறகு என்னுடைய படிப்பு வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி ஜமனமூர் காலேஜில் அங்க ஜாயின் பண்ணி யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு அங்க வந்து இளங்கலை வந்து ரசாயனம் ஜமனமூர் காலேஜில் படித்தேன். அதுக்கு பிறகு 80களில் வந்து முடிச்சுட்டு அப்புறம் மாஸ்டர் பண்ணேன். மாஸ்டர் பண்ண வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அரசாங்கத்துல வேலை கிடைச்சது. மத்திய அரசாங்கத்துல அவர் நல்ல வேலையில இருந்தேன். குரூப் ஒன் ஆஃபீஸரா இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் எனக்கு சர்வீஸ். அந்த அது சேர்ந்த பிறகுதான் எனக்கு வந்து நான் கல்லூரிலேயே எனக்கு வந்து ரொம்ப இலக்கிய ஆர்வம் இருந்துச்சு. அந்த இலக்கிய ஆர்வத்தை வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து தூண்டினது வந்து என்னுடைய வேலையில இருக்கக்கூடிய சூழல். அங்க வந்து ஞானையான் ஒருத்தர் இடதுசாரி அமைப்பாளர். அவருடைய பழக்கம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாசிப்புலாம் ஒரு பெரிய தளத்துக்கு போச்சு. அந்த இவருடைய ம், நம்ம ஞானியாவுடைய இதுல வந்து இன்ஃபுளுன்ஸ்ல நிறைய வாசிக்கவும் நிறைய இடதுசாரி சிந்தனைகள் வந்து வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அஹ், இதுலயே பள்ளிக்கூடத்திலேயே வந்து நாடகங்கள்லாம் பங்கு பெறுவேன். கல்லூரியில இருக்கும்போது நாடகங்கள்ல நாடகம் ரொம்ப விருப்பமா இருப்பேன். அதுல வந்து நான் என்னுடைய வேலையில வந்து இருக்கும்போது கலை இலக்கிய பெருமன்றம் சொல்லிட்டு ஊர்ல ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல வந்து நாடக நாடகம் போடுறத நான் பண்ணேன். நான் தான் இயக்குனர். அதுல நிறைய நாடகங்கள் போட்டிருக்கோம். நாடகங்கள் அந்த மாதிரிலாம் போடுவோம். அது தொழிற்சங்கம் சம்பந்தப்பட்டது. அதுக்கு பிறகு தான் என்னுடைய இந்த எழுத்து ஆர்வம் வந்தது. சந்தோஷம். சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க வந்து மத்திய அரசு பணி அதுல வந்து இருந்தா சொல்றீங்க. ஆஹ் இப்போ அதை விட்டுட்டு எப்படி நீங்க சிங்கப்பூர் எப்படி போனீங்க? எந்த ஆமா. ஆமா. என்னுடைய தகப்பனார் வந்து சிங்கப்பூர் இங்க உள்ளவங்க. அவங்க வந்து நானும் என் தம்பியும் தான். என் தம்பி ஏற்கனவே சிங்கப்பூர் வந்துட்டான். நான் படிச்ச உடனே எனக்கு நல்ல வேலை கிடைச்ச உடனே என்னை அங்கேயே வந்து ஊர்லயே இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. காலப்போக்கில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு எவ்வளவு நம்ம சம்பளம் வாங்க போறோம்? ஒரு 20,000 வாங்குவோமா அந்த காலத்துல? அது ஒரு பெரிய ஒரு இதா இல்ல. ஆனா வந்து வெளியூர் போனா பெரிய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் தானே. அந்த ஸ்டிக்மால வந்து நான் வந்து சரி சிங்கப்பூர் போவோம்னு முடிவு பண்ணேன். என்னுடைய ஃபாதர் வந்து அதை விரும்பல. ஏன்னா வந்து அவங்க வந்து இவ்வளவு பெரிய கஷ்டம் இங்க. என் ஃபாதர் வந்து இங்க சிங்கப்பூர்ல ஒரு பண்டாரின்னா உங்களுக்கு தெரியும். அது மலாயில வந்து குக்கு, சமையல்காரர். ரொம்ப சிரமப்பட்டு நம்ம படிக்க வச்சாங்க. அவங்க பையனுக்கு இந்த இடமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னை வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. நல்ல வேலை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. நான் என்னுடைய வேலை நிலைமையெல்லாம் அங்கே வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருப்பேன். ஒரு தனி ஒரு எனக்கு உள்ள ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் அந்த ஊர்ல. எப்படி இருக்கான் பையன் இருந்துட்டு போல நினைச்சாங்க. ஆனா எங்க சூழல் வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தும் சொல்லிட்டு சிங்கப்பூர் வந்துட்டேன். அதை வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷத்துடைய அந்த இதை வந்து எல்லாம் வேற புடுங்கி
நம்ம கலை இலக்கிய நண்பர்கள் எல்லாத்தையும் அப்படியே பிடுங்கி எரிஞ்சு அந்த மாதிரி இங்க வந்து வந்தோம். வந்துட்டு ஒரு 10 வருஷம் நாங்க உள்ள பிசினஸ் அதெல்லாம் பண்ணேன். அதற்கான போராட்டங்கள் வந்து அப்போ எழுதலை. அப்போலாம் வந்து என்னுடைய இது எழுதாம இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர் புலம்பெயர்ந்தேன். புலம்பெயர்ந்தது வந்து குடும்பத்தோட வந்துட்டேன். ம். சந்தோஷம். இப்போ வந்து ஆ. உங்களுடைய அந்த அந்த அபிராமத்துல அந்த இளமை காலம், அந்த ஆ. படிச்ச இது, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர், உங்களுடைய பள்ளிக்கூடம், ஆமா. அதை பத்தி உள்ள நினைவுகள் நினைவு வருங்களா? எவ்வளவுதான் ஒரு பெரிய ஆளா இருந்தா கூட பள்ளிக்கூட நினைவுகள் வந்து மாறாது நமக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் தான் நம்மளை உருவாக்குறது. எனக்கு கிடைத்த ஆசைகள் வந்து அதாவது தொடக்க நிலையில இருந்து அப்புறம் வந்து மறுபடியும் செகண்டரி போகும்போதெல்லாம் உள்ள நிலைமையில பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப இது பண்ணாங்க. தமிழ் ஆசிரியர்கள் வந்து அங்க உங்களுக்கு தெரியும் அந்த இந்த கோனார் தமிழ் உரைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு. அது எண்ப 60களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இது வந்து அந்த கோனார் தமிழ் உரை வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த தமிழ் உரை எழுதின ஆசிரியர் வந்து எங்க ஊர் பக்கத்துல அபிராம் பக்கத்துல அகத்தாரி இருக்கு. அவரு ஊர் தான். அந்த அந்த ஊர்ல இருந்து ஆஹ், ஆசிரியர்கள் வந்து எனக்கு தமிழ் படித்தாங்க. லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து லட்சுமி நாராயணன் வந்து தமிழ் வாத்தியார். அவருடைய புலமை, அவர் வந்து எனக்கு அவர்லாம் பெரிய ஒரு ஆதர்சமா இருந்தார். அந்த லட்சுமி நாராயணன் வந்து எப்படி தமிழை எப்படி வளர்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வந்து லட்சுமி நாராயணன் வந்து எனக்கு வந்து தமிழாசிரியராக வாய்ச்சது வந்து என்னுடைய இலக்கிய ஆர்வத்தை ரொம்ப தூண்டுச்சு. அவர் வந்து என்ன செய்வாருன்னா, இப்போ வந்து ஆஹ், சீவக சிந்தாமணி அது நடத்தினார்னா அந்த பாட்டை வந்து ஈற்றடி ஈற்றடியில இருந்து ஆரம்பிப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஏன் ஈற்றடியில இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஈற்றடியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா சொல்லி முதலடிக்கு போவார். அது ரொம்ப எனக்கு வந்து வெண்பாவில் ரொம்ப எனக்கு வந்து அவர் ஆசிரியப்பா வந்து நடத்தும் போதெல்லாம் அப்படியே மனம் குளிந்துரும். ஆசிரியப்பாவில் அவரு உள்ள பாடங்களை தவிர அவரே சொந்தமா வந்து பாடலை ஏற்றி பண்ணுவார். நான் அப்ப வெண்பா எழுத ஆரம்பிச்சேன். உங்களுக்கு தெரியும், தலை பிரிக்கிறது, வெண்பா, ஆசிரியப்பா, வெண்பால ஆசிரியப்பா, பல பா இருக்கு. அது ரொம்ப எனக்கு வந்து அதுல இன்துசியாசமான ஒரு தடவையும் நான் அவருடைய ரொம்ப அதுல வந்து ஈடுபாடானேன். அவர் தான் என்னை வந்து இலக்கிய ஆர்வத்தை தூண்டினவர். பாலகுருசாமின்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது அவர் வந்து என்ன செய்வாருன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். உங்களுக்கு தெரியும், எந்த ஆசிரியர் வந்து ரொம்ப சிலபஸ்ல பேசி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இதா இருக்கும். அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் பேசும்போது அந்த ஆசிரியர் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு வந்து அவர் தான் இந்த தங்கப்பதக்கம் படத்துல எழுதின மகேந்திரன் இருக்காருல்ல, அவர் கதை வசனகர் தான். மகேந்திரனுடைய கிளாஸ்மேட் அவர். இவரோட பாலகுருசாமியோட ரொம்ப தொடர்பா இருந்தார். அவர் வசனம் எழுதுறது, தங்கப்பதக்கம் வெளிவந்தப்போலாம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வசனம் எழுதியிருக்காருன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து பெரிய டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கிட்டாரு. எங்களுக்கு அந்த காலேஜ் டயத்துல அவர் மேல ரொம்ப மோகமாயிட்டது, மகேந்திரனை பார்க்கணும் மகேந்திரனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால பள்ளி பருவம் தான் எனக்கு வந்து என்னை வந்து உருவாக்குனதுன்னு சொல்லலாம். அது இன்னொரு முஸ்லீம் ஹை ஸ்கூல், அங்க இருக்கிற முஸ்லீம் ஹை ஸ்கூல் இருக்க, அது பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் ரொம்ப டெடிகேட்டிவா இருப்பாங்க. இன்னும் அப்படித்தான் இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் பிறந்தைகள் வந்து எனக்கு கொடுத்த அந்த கல்விதான் இன்னைக்கு எனக்கான என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கு. சந்தோஷம். அதாவது முதலத்தூர் பக்கத்தில் உள்ள அபிராமம் பள்ளி ஆமா. கூடத்தில் படிச்சிருக்கீங்க. எங்களுக்கும் அகசாரி சேர்ந்த ஆமா. ஆசிரியர்கள் 2 பேரும் 9ஆம் வகுப்புல பாடம் எடுத்தாங்க. சரிங்க. தமிழாசிரியர் முத்துராமலிங்கம், ஆ. இன்னொருத்தர் வந்து கணிதம் ஓ. ஆசிரியர் குலசேகரன். அவங்க 2 சரிங்க. பேரும் எடுத்தாங்க. அடுத்ததா வந்து நீங்க திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரியில படிச்சிருக்கீங்க. அந்த ஆமா. கல்லூரியில ஹாஸ்டல்லயே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. அதனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமா. திருச்சி ஜவஹர்லால் காலேஜில் வந்து சேர்ந்தப்போ எனக்கு வந்து, ஏன்னா நாங்க வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துல சேர்ந்த உடனே ஒரு பெரிய ஒரு மாற்றமா போயிடுச்சு. என்னடா இப்படி பாஸ் பண்ணுவோமாங்கிற மாதிரி இடமா இருந்துச்சு. ஏன்னா நான் எல்லாத்துலயும் முதல் வகுப்பு மாணவன். இங்க வந்து இப்படி இது பண்ணிட்டோமேன்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட ஆசிரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெடிகேட்டிவ் ஜவஹர்லால் காலேஜ்ல. ஒவ்வொரு ஆசிரியருமே தனித்தனியா இது பண்ணுவாங்க. நான் வந்து ரசாயனம் கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தேன். அப்போ வந்து ஹாஸ்டல்ல வந்து என்னுடைய வார்டன் வந்து ஷா,
ஒரு வருஷம் கழிச்சு புலவர் நைனா முகமது வந்தார். அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர் என்கிட்ட பேசும்போது இந்த வெண்பா ஆசிரியப்பா வந்து நல்லா சொல்லுவேன் நான். அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அவருக்கு நீ ரொம்ப ஆசிரியர் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டார். நான் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செஞ்சாரு, நீங்க வந்து என்னுடைய நண்பர் வந்து கண்ணதாசன். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. பல இதுல பதிவு பண்ணியிருக்கேன். கவி இவருக்கு வந்து கண்ணதாசனுக்கு வந்து கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சொன்னவரை பட்டம் சுட்டினவரே புலவர் நினாமூர் தான். அவர் நடந்த அந்த விஷயங்களை என்கிட்ட சொன்னாரு. இந்த மாதிரி நான் தான் கவியரசுன்னு பட்டம் சுட்டினேன். கலைஞர் தான் சுட்டினாரு. ஆனா பேக்ரவுண்ட்ல அந்த வார்த்தையை நான் எழுதி கையால கொடுத்தேன். அதுக்கு பல பேர் சாட்சியா இருக்காங்க. எனக்கு தம்பி நீ வந்து ரொம்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க, நீ கண்ணதாசனை போய் பாருன்னு சொன்னாரு. போய் பார்க்கும்போது நான் அதுக்கு முன்னாடி கவி காமு ஷரீப் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட யாரும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. நம்முடைய காலத்துல எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரு 4 நாள் அவர் கூட இருந்தேன். அவரு நவீன மோடி எதுக்காக உன்னை அனுப்புனாரு, இந்த வயசுல எப்படி நீ இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதுற அப்படின்னு சொன்னாரு. அப்போ புது கவிதைலாம் எழுத மாட்டேன். கவிதையில வந்து கொஞ்சம் மரபு கவிதை. அப்புறம் வெண்பா பிரிக்க தான் சொன்னேன் அவர்கிட்ட. ரொம்ப பிரியப்பட்டாரு. நிறைய பாட்டுகளை சொன்னாரு. ஒரு ட்ரிப்ளிகன்ல அவருடைய வீடு. தண்ணியை எடுத்து கீழே இருந்து தண்ணியை அப்படியே அடிச்சு கொண்டு போய் மேல போய் குளிப்பாரு. என் கூடவே இருந்தேன். அப்போ வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம ஆட்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு இதால நான் பார்த்ததில்ல தம்பி, நீங்க இதை வளர்த்துக்கங்க கவிதை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் தான் வந்து ஒரு கடிதம் கொடுத்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவரை பார்க்க சொன்னார். ஏன்னா கண்ணதாசனை பார்க்க முடியல. கேஎஸ் கோபாலகிருஷ்ணனை போய் பார்த்தேன். அவர் வந்து கண்ணதாசனுக்கு ஒரு தபால் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கண்ணதாசனை போய் பார்த்தேன். கண்ணதாசனோட கவிதா ஹோட்டல்ல ஒரு 3 நாள் இருந்தேன். அவர் என்னைய பார்த்துட்டு நான் கவிதைகளெல்லாம் நான் நோட் புக்ல எழுதி கொண்டு போனேன். அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. என் கூட எதுவும் சொன்னாரு. நான் இப்ப நினைக்கிறது இவ்வளோ இப்ப நிறைய விருதுகள்லாம் நான் வாங்கியிருக்கேன். அந்த 3 நாள் அவரோட இருந்ததை பெரிய விருதா நான் நினைக்கிறேன் நான். அப்படியே கட்டி அணைச்சுக்கிடுவாரு. அப்படியே தும்பைப்பு மாதிரி அப்படி வருவார் கண்ணதாசன். அப்படியே பாத்தீங்கன்னா வெள்ளை உடை உடுத்தி அவர் நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணி சாப்பிட்டு பேசுறவங்க. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அப்படியே வருவாரு. வந்துட்டு பின்னாடி அவரு இப்ப சண்முகம் இருந்தார். அவரு ஒரு சொல்ல சொல்ல பாட்டு எழுதுவாரு. பக்கத்திலே இருப்பேன். ரெக்கார்டிங் பண்றதுக்கெல்லாம் கூட கூட்டு போவார். ஒரு 3 நாள் கூடவே இருந்தேன். கவிதா ஹோட்டலே தங்க சொல்லிட்டாரு. ஏன்னா வெளியில தங்கினா என்னோட நீ இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு உன்னுடைய இது. அப்பதான் எம்பி வெங்கட்ராமன் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர். தங்கபால் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அவங்க எல்லாரும் அவரை வந்து பார்ப்பாங்க. நான் ரொம்ப ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப ஆல்வா ஸ்டிக்மா ரொம்ப நல்லா இருப்பாங்க பார்த்தா. 3 நாள் கூட வச்சிருந்தாரு. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி புலவர் நேரம் வந்து என்ன சொன்னார்னா, அவரை கண்ணதாசன் வந்து அரசவை கவிஞரா இருக்காரு தம்பி, நீங்க போனதோட நல்ல வாய்ப்பு, நீங்க காலேஜுக்கு கூட்டு வாங்க அவரை கண்ணதாசனை அப்படின்னு சொன்னாரு. அப்போ கண்ணதாசன் வந்து இயேசு காவியம் எழுதிட்டு இருந்தார். அப்ப என்ன சொன்னாரு, நான் சிறுத்தனி ஆளுகளை பார்க்க வேண்டியிருக்கு. நான் என்னுடைய சொந்த அவருக்கு கவர்மெண்ட் கார் கொடுத்துருந்தாங்க, அரசாங்க கார். அதுல வாங்க தம்பின்னு சொன்னாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அன்வர் ஒரு அருள்வர் மறைக்காயர் 2 பேரும் தான் போயிருந்தோம். மண்டபம் அந்த பையன் என்னுடைய கிளாஸ்மேட். 3 பேர் 2 பேரும் நாங்க ட்ரெயின்ல வந்துட்டோம். அவர் வந்து கார்ல வந்தார். எங்களோட வந்து எங்களோட கல்லூரி விடுதியில வந்து பெரிய ஒரு விழா ஒன்று வச்சோம். அந்த விழாவில் கிட்டத்தட்ட 1979 ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பிரளயம் தான். அப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். நான் அப்பமெல்லாம் அவர் வந்து இந்த கண்ணதாசனுடைய அந்த பவர் எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு பாட்டு அவருக்கு நம்ம இளமையில வந்து அதுக்கடுத்து இப்ப இளையராஜா வந்துட்டாரு. வந்து அன்னைக்கிளி பாட்டுலாம் ஃபேமஸ் ஆயிட்டு. அந்த நினைவை நான் நினைவு கூறுறேன் அவங்கள்ட்ட. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவங்க அப்படியே எனக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த எல்லாத்தையும் வந்து பாட்டுலாம் பாடுவாரு. கூடவே இருந்தோம் கண்ணதாசன் கூடவே. கல்லூரி மாணவர்கள்லாம் அப்படி பயங்கரமான சந்தோஷம். என்கிட்ட வந்து நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு 2 பேரும். அப்புறம் கல்லூரி அவரும் முதல்வர் இஸ்மாயில் அரியக்கமங்கலம் அவரு. புலவர் நேனம் வந்து ரொம்ப சந்தோஷம். கண்ணதாசனை கூட்டு வந்து இவ்வளவு பெரிய பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. அதோட அவரோட இருந்த நாட்கள் வந்து ரொம்ப ஒரு இதான கண்ணதாசன் நான் தான் கூட்டு வந்தேன். என்னுடைய இதுல தான் வந்தாரு அவரு. வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தொடர்ந்து கவிதைகள் எழுதி தம்பின்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய நல்ல அனுபவம். அப்புறம் கல்லூரியில நான் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்ச உடனே எனக்கு வந்து அங்கே சில வேலைகள் கிடைச்சது. இந்த கூட மேல் படிப்பு செய்யணுங்கிறதுக்காக நான் வந்து அப்புறம் வந்து ஊருக்கு போயிட்டேன். தான் நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில தான் மாஸ்டர் பண்ணேன். சந்தோஷம். இப்போ வந்து
நீங்க எழுதின நூல்கள், அது கிடைத்த கௌரவங்கள், அதை பத்தி உள்ள ம். விவரங்களை சொல்லுங்க. அப்புறம் சிங்கப்பூர் வந்த உடனே எனக்கு வந்து இந்த ஆர்வம் வந்து போகல. ஆனா தொழில் வந்து ரொம்ப என்னை வந்து என்னால எழுத முடியல. அதனால 10 வருஷம் நான் எழுதல. தொடர்ந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையில எழுதி வச்சிருந்த இதெல்லாம் வந்து அப்புறம் தமிழ் முரசுன்னு ஒரு பத்திரிகை இருக்கு. ஒரே பத்திரிகை தான் சிங்கப்பூர்ல. அவங்க வெளியிட்டாங்க. என்னுடைய சிறுகதைகள் வந்து தொடர்ந்து வந்துச்சு. அந்த சிறுகதைகள் தொகுப்பா வந்து என்னுடைய முதல் புத்தகம் வந்து சிங்கப்பூர்ல நான் எழுதுனது வந்து ஒரு தொண்டு மீனும் வன்முறை கலாச்சாரமும். அப்படின்னா வந்து அதாவது லண்டன்ல உள்ள எஸ்எல் பாரி சிறையில வந்து கைதிகளுக்கு வந்து இந்த ஆக்ரோஷமான ஒரு இதை குறைக்கிறதுக்காக மீன் எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த மீன் எண்ணெய் சிங்கப்பூர்லயும் கொடுக்குறாங்க கைதிகளுக்கு. இது ஒரு புதுமையான செய்தி. அந்த இது பண்ணி நான் என்ன செஞ்சேன், தொடர்ந்து அந்த கட்டுரையில் எழுத ஆரம்பிச்சேன். நீங்க சிங்கப்பூர்ல பல விஷயங்கள் வந்து புதுசா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து சிங்கப்பூர் தான் வந்து இருக்கிற உலகத்திலேயே அடிக்கடி வந்து கல்லறைகளை இடமாற்றக்கூடிய இடம். என்னுடைய மாமனார்லாம் இங்க தான் இறந்து போனாங்க. எங்க அத்தா ஊர்ல இருந்து போனாங்க. இப்ப எங்க மாமனார் இருந்து 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷம் ஆன உடனே அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, இடப்பற்றாக்குறையினால இன்னொரு இடத்துல ஒரு 7 பேருடைய மிச்சங்களை போட்டு அங்க ஒரு அடக்கம் செய்வாங்க. இது ஒரு பெரிய இது வந்து எந்த ஊர்லயும் நடக்காத விஷயம். ஏன்னா அங்கே விட இடப்பட்டதுனால இதை பத்தியான கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன். இடமாறும் கல்லறைகள் அப்படின்னு ஒரு கட்டுரை. இதை வந்து மனுஷபுத்திரன் படிச்சுட்டு நீங்க எனக்கு தொடர்ந்து நீங்க எழுதுங்கன்னு சொன்னாரு. நான் தொடர்ந்து உயிர்மையில எழுத ஆரம்பிச்சேன். கட்டுரைகள்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான கட்டுரைனா எப்படின்னா ஒரு முக்கியமான செய்திகளை தொகுத்து இப்போ அந்த அந்த செய்திகள் போகும்போது நான் எப்படி தோன்றாங்க, எப்படி எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன முறை, நம்முடைய வழிபாட்டு முறைகள், அதாவது என்ன இது இஸ்லாமிய முறைப்படி எழுதி எப்படிலாம் வந்து அதை அடக்கம் பண்றாங்க. இந்த அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன் எல்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ என்னுடைய மாமனார் இறந்து அந்த பின்னாடி அந்த விஷயங்கள் எடுக்கும்போது என்னுடைய பையன் தான் போய் அந்த இதெல்லாம் வாங்கினான். அவங்க அப்பாவுடைய அந்த இதை. அது வந்து ஒரு பெரிய பெரிய உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை போய் அடக்கம் பண்ணோம். அப்போ அதை பத்தியான கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன். நான் அந்த கட்டுரை எழுத சொல்ல வரேன். நான் ஃபிக்ஷன்ல வந்து ரொம்ப நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ சீனர்கள்லாம் வந்து கழுத்துல ஒரு சின்ன ஒரு கல் போட்டிருப்பாங்க. ஒரு டாலர் மாதிரி. நான் வந்து உணவகம் வச்சிருக்கேன் இங்க. என்னுடைய ஆரம்பத்துல ஒரு 2 3 விவசாயம் வச்சிருந்தேன். இப்போ ஒரு உணவு வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த உணவகத்துக்கு அவர் வந்து வருவாரு. வந்து அவருக்கு போலி சப்ளை பண்றாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த கழுத்துல என்ன போட்டிருக்கீங்க டாலரு ஒண்ணு. அது யாரு இது? அது எங்க அம்மான்னு சொன்னாப்புல. ஆனா போட்டோவை காணோம். அப்புறம் கேட்டேன் நான், அம்மாவை ரொம்ப பழகிட்டேன் சீனரோட. எனக்கு வந்து இங்க சீனர்களும் மலையக்காரங்க தான் எனக்கு கஸ்டமர், நம்ம இந்தியாக்காரங்களை விட. அது கேட்டேன். அவர் சொன்ன உடனே சொன்னாரு, எங்க அம்மா தான் சொன்னாரு. அது தொடர்ந்து காமிச்சா கல்லு. என்ன கல்லு அம்மா சொல்றீங்கன்னு சொன்னேன். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவங்க அம்மாவுடைய அஸ்தியை ஒரு 5 கிலோ எடுத்து லண்டனுக்கு அனுப்பி, லண்டன் வந்து 0.009 அப்படின்னு சொல்லிட்டு இமிடேஷன் ஸ்டோன் செஞ்சிருக்காரு. வைரம். அதை போட்டிருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன செஞ்சா உள்ள போய் பார்த்தா இதுக்கு 20 கம்பெனிகள் மேல இருக்கு இங்க சிங்கப்பூர்ல. எல்லாருடைய அரிசியும் எடுத்து அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு $5,000 $10,000 இப்படி விதம் விதமா இருக்கு. லண்டனுக்கு அனுப்பி லண்டன்ல இருந்து இன்விடேஷன் ஸ்டோன் வாங்கி இங்கே வருது. வந்தவொன்னா அவங்க அதை போட்டுக்கிறாங்க. சகோதரி, மனைவி, மக்கள், தகப்பனார், அவங்களுடைய நினைவை வந்து போட்டுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இதை பத்தி ஒரு கட்டுரையில் எழுதினேன். அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்னுடைய முதல் புத்தகம் துண்டு மீனும் வன்முறை கலாச்சாரம். 2வது புத்தகம் வந்து சத்து கோஷம் சத்து துளர் அப்படின்னு சொன்னா மலாயில வந்து ஒரு முட்டை பரோட்டாவும் சாதா பரோட்டாவும். சத்து கோஷம் சாதா பரோட்டாவும் முட்டை பரோட்டாவும். அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 கட்டுரைகள். எல்லாரும் ரொம்ப விரும்பி படிச்சாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சில செய்திகள், இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்திகள் வந்து அதில் அடங்கியிருக்கு. எங்களுடைய புத்தகங்கள் வந்து நிறைய இடத்துல இருக்கு. சிங்கப்பூர் லைப்ரரியில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3வது கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் இது பண்ணேன். அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நிறைய பரிசு கிடைச்சிச்சு எனக்கு. சிங்கப்பூர்ல வந்து பரிசுகள் வந்து கவர்மெண்டே அரசாங்க சார்புடைய நிறுவனங்களே நம்ம கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய பரிசு. இப்போ நான் வந்து முதல் பரிசு வாங்கினது வந்து 10,000 வெள்ளி, கிட்டத்தட்ட வந்து 5 லட்சத்துக்கு மேல நம்மளோட காசு. 5 லட்சம் 6 லட்சம் இப்படி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் எழுதக்கூடிய எல்லாருக்குமே இங்க ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. அதை யாரும் நம்ம ஆளுங்க பயன்படுத்திக்கிறது இல்லை. நான் ஒரு 2 தடவை வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பரிசு. தொடர்ந்து வந்து நிறைய பரிசுகள் இந்த மாதிரி கரிகால சோழன் விருது,
மூப்பு ராமச்சந்திரா பரிசு. இங்க வந்து நிறைய அமைப்புகள் வந்து பரிசு வச்சிருக்காங்க. நிறைய பரிசு நல்ல 2000 வெள்ளிங்கும் போது உங்களுக்கு பெரிய காசு. அது 2000 வெள்ளி, எனக்கு 10,000 வெள்ளி பரிசு நிறைய வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உயிர் மேல தான் என்னுடைய படைப்புகள்லாம் வந்துச்சு. அயல் பேசின ஒரு புத்தகம் வந்துச்சு. உயிர் மேலே எனக்கு ஒரு 3 புத்தகங்கள் போட்டிருக்காங்க. சத்து கோசம் சத்து துளோர், அயல் பசி 2 போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு நனவு தேசம்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அது வந்து சிங்கப்பூர் 50. இப்போ 10 வருஷம் ஆச்சு, சிங்கப்பூர் 60 ஆயிட்டது. 50க்கு பெரிய நல்ல புத்தகம் அது. அதுவும் பரிசு வாங்குச்சு அந்த புத்தகமும். 50னா என்னன்னு சொன்னா சிங்கப்பூர் கலாச்சாரம், சிங்கப்பூர்ல பதித்த 50 மனிதர்கள், தமிழர்கள்லாம் கிடையாது, மலையக்காரங்க, சீனர்கள், அதை பற்றியான கட்டுரைகள், ரொம்ப அருமையான கட்டுரை. என்னுடைய வெப்சைட்ல வந்து எல்லாரும் தொகுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒளிமூங்கில்னு ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். என்னுடைய 10 நூல்களுமே வந்து ஒவ்வொரு விதத்திலையும் நான் ஃபிக்ஷன் கூட எழுதியிருப்பேன். ஃபிக்ஷன்ல வந்து 2 எழுதியிருக்கேன். நிறைய பரிசுகள் வாங்கின புத்தகம். சந்தோஷம். அதாவது இலக்கிய படைப்புகள் நிறைய படித்து அதில் பரிசுகளும் வாங்கியிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அதுவும் கடல் கடந்து வேற ஒரு நாட்டில் வசிக்கும் போது அந்த நாட்டில் இந்த ஆமா. கௌரவம் கிடைச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது ம். இந்த சிராங்கூன் டைம்ஸ் இதை நடத்துறதா கேள்விப்பட்டேன். இப்போ இது எப்போ ஆரம்பிச்சீங்க? இதனுடைய ஆமாங்க. ஆரம்பிச்சிருக்கிற நோக்கம் என்ன? அதை பற்றி உள்ள விவரங்கள் இது சொல்லுங்க. வந்து ஆமா, 2015 வந்து ஹாஜி முஸ்தபா வந்து சாங்கு டைம்ஸ் நடத்தி ஒரு 5 இதழ்கள் வந்து நின்றுச்சு. இன்னொருத்தர் நடத்தினாரு. அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சாங்கு டைம்ஸ் நடத்துறோம் தம்பி, இப்படி இருக்கு சொல்லி. அப்புறம் அவங்களே தான் கூப்பிட்டாங்க. ஹாஜி முஸ்தபா பத்தி ஒன்று சொல்லணும். அவங்க வந்து ஒரு புரவலர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல வாசிப்பாளரும் கூட. என்னுடைய படைப்புகள் வந்து தமிழ் முரசு அவங்க வந்து தொடர்ந்து படிச்சிருவாங்க. தமிழ் முரசுல தொடர்ந்து நான் கதை எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப தோடம்பழம்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். தோடம்பழம் சொன்னா அவங்களுக்கு தெரியும், ஆரஞ்சு, சீன ஆரஞ்சு, அதுதான் தோடம்பழம். அதை பத்தி ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தேன். அதை அவங்க படிச்சுட்டு யாரு இது மாதிரி ஷானவாசனை இருந்து கேட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் தான் சொன்னேன். இன்னொரு விஷயம் நான் கூட சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இதே ஹாஜி முஸ்தபாட்டே வந்து நான் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கேன். நான் மணி சேஞ்ச் ஒன்று நாங்கள் ஒரு பார்ட்னரை வச்சிருந்தோம். அடிக்கடி சந்திப்போம். ஹாஜி முஸ்தபா வந்து எனக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. அதை ஈவினிங் திருப்பி கொடுத்துருவோம். அந்த மாதிரியான பிசினஸ். அப்ப கூட அவங்க எனக்கு தெரியல. ஆனா இந்த பத்திரிக்கையில வந்த உடனே என்னை கூப்பிட்டு, ஓ நீதானா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் இது பண்ணுவாங்க. எனக்கு இலக்கியத்துல தான் இந்த தொடர்புகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்ல வரேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சாங் டைம்ஸ் பத்திரிகை நடத்துன்னு சொன்னாரு. சொன்னோன்னா அப்போ நடத்துறதுக்கு வந்து இங்க அருண் பைலன் ஒரு சார் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்னுடைய குரு மாதிரி அவங்க. அவங்க சொன்னாங்க, எந்த பத்திரிக்கையோ எது நடத்துறா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 4 பேர் வேணும். நீங்க தனிப்பட்ட முறையில எதுவுமே செய்ய முடியாது. ஒரு 4 பேர் இருக்கான்னு கேட்டாரு. நாங்க வந்து இங்க ஒரு வாசகர் வட்டம்னு வச்சிருக்கோம் சிங்கப்பூர்ல. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அது ஆரம்பிச்சு 25 வருஷம் மேல ஆகுது. ரொம்ப நவீன இலக்கிய சிந்தனையுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து தொடர்ந்து வாசிப்போம். நிறைய புத்தகங்கள் வாசிப்போம். ஏற்படைங்க உள்ளூர் புத்தகங்கள், ஸ்பானிய இலக்கியம், மேலை நாட்டு இலக்கியங்கள் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுவோம். ஒரு பெரிய அருமையான அமைப்பு. அந்த அமைப்புல இருந்து ஒரு 4 பேர் என்னோட சேர்ந்தாங்க. அந்த 4 பேரை எடிட்டரா போட்டு தான் அந்த பத்திரிகை ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட இப்ப வந்து 100 இதழ்கள் 100 மாசம் போயிருக்கு. அது முஸ்தபா வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க அதுக்கு. 1250 கட்டுரைகளுக்கு மேல போட்டிருக்கோம். நீங்க நினைக்கலாம் இது வந்து எப்படி இந்த பத்திரிகையுடைய இந்த இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு இந்த மாதிரி பத்திரிகைகளை வந்து வாங்கணும் நம்முடைய லைப்ரரிக்கு சொல்லி முடிவு பண்ணி சமஸ் தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. அந்த கமிட்டியில வந்து எடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பத்திரிகை சாங்கு டைம்ஸ் தான். அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இந்த மாதிரி சாங்கு டைம்ஸ் நடத்தும் போது அந்த ஒரு அவங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தேர்ந்தெடுத்த ஒரே அயல்நாட்டு பத்திரிகை சாங்கு டைம்ஸ். ஒரு 4000 காப்பி எல்லா நூலகத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து மல்டி கலர்ல போட்டதுனால ஒரு பத்திரிகையோட விலையை 500 வெள்ளி, 500 ரூபாய் வந்துடும் ஒரு காசு. ஆனா 100 ரூபாய் தான் அவங்க அலாட் பண்ணாங்க. அதனால எங்களுக்கு வந்து அந்த லைப்ரரி சப்ளை பண்ண முடியல. தொடர்ந்து வந்து காலச்சுவடு பத்திரிகையில வந்து ஒரு சிறந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கட்டுரை ஒன்று எழுதினாங்க எங்க பத்திரிகை பத்தி. இங்க நவீன இலக்கிய சிந்தனை உடையவங்க நிறைய பேர் இருக்காங்க சிங்கப்பூர்ல. நிறைய நல்ல எழுத்தாளர்லாம் இருக்காங்க. என்னுடைய எழுத்தாளர் நண்பர்கள் சித்ரா, குமார்,
பாண்டித்துரை, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு நீல சிவானந்தம், இந்த மாதிரி ஆளுகள்லாம் எனக்கு வந்து பெரிய ஒரு உந்துதல். மகேஷ் தான் இப்போ வந்து மகேஷ் அவர் தான் என்னுடைய ஆசிரியர் குழுவில் இருக்காரு. நான் முதன்மை ஆசிரியராக இருக்கேன். சாங்கு டைம்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். samutimes.com போட்டா தெரியும். சிங்கப்பூருடைய சிந்தனைவாதிகளின் முகமா இருக்கு. நீங்க எங்க எப்போ இது பண்ணாலும் சிங்கப்பூர் பத்தியான முழு தகவல் தெரியும்னு சொன்னா நீங்க அதை பார்க்கலாம். சந்தோஷம். இப்ப அடுத்து வந்து தொழில்துறை, அதுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? அதை பத்தி நான் விவரங்கள் சொல்லுங்க. ஆமா, நான் ஆரம்பத்துல வந்து நான் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்ததுனால இங்க வந்து எனக்கு எந்த தொழில் பண்றதுன்னு தெரியல. எனக்கு வேலையும் கிடைக்கல. நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த புதுசுல. அப்புறம் ஒரு மணிச்சேஞ்சு வியாபாரம் பண்ணோம் முதல்ல. அந்த வியாபாரம் நஷ்டமாயிட்டது. இது பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் பல வேலைகள் பார்த்தேன். ரொம்ப, ஏன்னா எங்க பிள்ளைங்கலாம் கூட்டு வந்து இங்க படிச்சுட்டு இருந்துச்சு. பல வேலைகள் பார்த்தேன், இது பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபாதர் வந்து எந்த தொழிலுக்கு என்னை வரக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதே தொழிலுக்கு நான் வர வேண்டியதா போயிட்டது. நான் உணவு தொழில இருக்கேன் இப்போ நான். நிறைய அதுல வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு எனக்கு. உணவு தொழிலை பத்தியான புத்தகங்களே 3 எழுதியிருக்கேன். அதுல ஒரு கவிதை புக் ஒன்று எழுதியிருக்கேன். அது ரொம்ப நீங்க எல்லாம் கிடைச்சா வாசிங்க. நாங்க வந்தா கொடுக்குறேன் உங்களுக்கு. 49 கவிதைகள். அதுக்கு பேர் பரோட்டா கவிதைகள். இதுவரையும் உலகத்துல யாரும் இந்த மாதிரி பரோட்டாவை பத்தியான கவிதை எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனா பரோட்டா தான். ஆனா பரோட்டா இல்லை. அதனுடைய வாழ்வியல் எப்படிலாம் சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு அந்த பரோட்டா கவிதைன்னு சொன்னா அது நான் கவிதை புக் வந்திருக்கு. அதை வந்து இங்க ஆங்கிலத்துல வந்து டாக்டர் சலீம் மொழிபெயர்த்தாங்க. அன்டு த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுவை பொருட்டென்று அப்படிங்கிறது என்னுடைய கவிதை. அந்த கவிதை புக்கு பேர். அது நல்லா ரீச் ஆச்சு. இந்த மாதிரியான இது பண்ணியிருக்கேன். இந்த உணவு தொழில வந்து அதுக்கு பிறகு என்னுடைய பையன், மூத்த பையன் வந்து இப்போ இருக்காரு. நானும் ஒரு உணவு வச்சிருக்கேன். மூத்த பையன் ஒரு 3 உணவு வச்சிருக்காரு. 2வது பையன் வந்து இதுல இருக்காரு, நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்காரு. அனிமேஷன் கம்பெனி வச்சிருக்காரு. சிங்கப்பூர்ல இருக்காரு. 3வது பொண்ணு வந்து எனக்கு வந்து நேஷனல் யூனிவர்ஸ்ல வந்து நல்ல ரேங்க்ல வந்து பார்மசி பாஸ் பண்ணுச்சு. அது இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ஃபார்மசி வச்சிருக்கு. இங்க வந்து 2 சீனர்களோடையும் மற்றவங்களோடையும் போட்டி போற அளவுக்கு ஒரு பிசினஸ் வச்சிருக்கு. நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. பிசினஸ் ஓரளவு என்ன, இந்த பிசினஸ் நான் எதுக்கு பயன்படுத்துறேன்னா நண்பர்களை சந்திக்கவும், எழுத்தாளர்களை ஒன்று கூடவும். உங்களுக்கே தெரியும், நான் வந்து இப்போ விளையாட்டுற அண்ணன்லாம் உங்களையெல்லாம் தேடி தேடி பார்ப்பேன். எப்படா சந்திக்கிறது, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சென்னைக்கு வந்து உங்களை பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய உணவு உணவு தொழிலா இருந்தா கூட அந்த தொழிலை வந்து நம்ம வந்து என்னுடைய என்னுடைய பேஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களும் ரொம்ப, எல்லா பிள்ளைங்களும் நல்லா, எல்லாத்துக்குமே மேரேஜ் பண்ணிட்டேன். பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. சரி, சொல்லுங்க. சந்தோஷம். நிறைவா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி ஆமா, நிறைவுக்கு வரணும். ஆமா. தெளிவான ஒரு கருத்து நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய சமுதாயத்துல எழுத்தாளர்கள் குறைவு. அதோட வந்து நவீன சிந்தனையுடைய எழுத்தாளர்கள், நவீன படைப்புகளை படைக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. எழுநூர் ஜாகிராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம எல்லாம் கொண்டாடணும். ஏன்னா சில பேர் நம்ம இது நினைக்கிறோம், இந்த உங்களுடைய இதெல்லாம் என்னன்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து உங்களுடைய இலக்கியத்துல வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அதுக்கு வந்து ஒரு அடிப்படையான அஹ், நல்ல ஒரு நவீன சிந்தனை இப்போ லேட்டஸ்டா புதுசா வந்து எத்தனையோ சமூக இதெல்லாம் மாற்றம் வந்துருச்சு. அதனால இந்த இலக்கியத்துறையில இருக்கக்கூடிய ஒரு இவங்களாம் நம்மளோட வந்து உற்சாகப்படுத்தணும். அவங்களுடைய படைப்புகளை படிக்கணும், வாசிக்கணும். நான் வந்து கோம்பே அன்வர் இந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாம் இது பண்ணுவேன். ஒரு மீரா மைதீன் அவங்கெல்லாம். இது மாதிரி நம்முடைய இலக்கிய அஹ், நம்முடைய சமுதாயத்தில் இலக்கிய ஆர்வம் அது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சு. ஏன்னா எல்லாரும் வியாபாரத்தில் இருக்கறனால. ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். இந்த இலக்கிய ஆர்வம் தான் என்னை வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு உணவு தொழில் வச்சிருக்கிறேன், ஒரு ஓனர் யாரும் சொல்ல மாட்டாங்க சிங்கப்பூர்ல. இவர் ஒரு எழுத்தாளர் சொல்லுவாங்க. அந்த எழுத்தாளர் சொல்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அஹ் நேரத்தை இந்த நேர்காணலுக்கு அஹ் வழங்கியமைக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். உங்களுடைய நிச்சயமா, அனுபவம் நிச்சயமா, அது ரொம்ப அதாவது சந்தோஷம். உங்களை ரொம்ப சந்திச்ச சந்தோஷம். நிறைய நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க சும்மா எழுதுறோம். நீங்க ரொம்ப இதெல்லாம் எனக்கு கேள்விப்படும் போதெல்லாம் உங்களை இப்படி பண்ணி நிறைய பேர் சொல்லுவேன். எங்க ஊருக்காரரு, பக்கத்து ஊருக்காரரு. ஏன்னா முதலத்தூர்ல தான் நாங்க இறங்கி நான் ஊருக்கு போனோம் பிளானுக்கு.
அபிராமத்துல இருந்து சின்ன பிள்ளையில அதே அந்த தென்னை மரம், அந்த பஸ் ஸ்டாண்டு, ஏத்த மாதிரி பள்ளிவாசல், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் இருக்கு. உங்களை வந்து உங்க ஊர்லயே சந்திக்க நினைப்பேன். நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க சென்னையில சந்திக்க. ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அலைக்கும் சலாம். சரி.